வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஈரல் மசாலா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு நமக்கு தேவையான உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்கறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதை நான் சொல்கிறது மறந்துட்டேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஈரலை நம்ம இதில் இப்போது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அதை கொதிக்கிட்டோம். கொதித்ததும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. 10 நிமிஷம் மூடி வச்சாலே வெந்துடும். ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.